உலக நாடுகள் தங்களுடைய ஆயுத பலத்தை நிறுவனம் செய்வதற்காக அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்துள்ளன. இந்தியா கூட அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்திருக்கிறது. உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் இருக்கும் நாடாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருக்கின்றது. இந்த நாடுகள் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை குறைக்கும் வகையில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்கா, ரஷ்யா இடையிலான இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் எனவும் அழைக்கப்படுகின்றது. வல்லரசு நாடுகளான அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகியிருப்பது சர்வதேச அளவில் அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹீரோஷிமா, நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்க படைகள் அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தி லட்சக்கணக்கானோரை கொன்றதை இன்னும் மறந்துவிடவில்லை. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் தங்கள் நட்பு நாடுகள் மூலம் அரசியல் சூழலை பயன்படுத்தி போரில் ஈடுபட்டு வருவதையும் மறக்க முடியாது. இரு நாடுகளும் அணு ஆயுத போரில் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் என்கின்ற சூழல் நிலவுகிறது. உலகில் மீண்டும் அணு ஆயுத போர் வந்தால் 20 வருடத்திற்கு கடும் குளிராக இருக்கும் என்றும் உணவுகளுக்கு பெரும் பஞ்சம் ஏற்படும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இவர்கள் ஆய்வுப்படி சிறிய அணுகுண்டுகள் பூமியில் வெடித்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்கும் என்பதே இவர்களின் ஆய்வாகும். அப்படி ஒரு யுத்தம் நடந்தால் மனித குலமானது பல ஆண்டுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது. உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டு காடுகள் அழிந்து கடும் குளிரால் உயிர்கள் மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகள் வரை உலகம் உறைந்து போய் கிடக்குமாம். சிறிய அளவிலான அணுகுண்டுகளே இந்த உலகை அழிக்க போதுமானது என்றும் இந்த ஆய்வில் தெரிவித்துள்ளன. அணு யுத்தம் நடந்த முதல் வருடத்தில் பூமியில் வெப்பநிலை 1 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்குத்தான் இருக்கும். 2வது வருடத்தில் பயிர்கள் வளரும் கால அளவானது 10 முதல் 40 நாட்களாக சுருங்கி போய்விடுமாம். 5வது வருடத்தில் வெப்பநிலையானது 3 டிகிரி பாரன்ஹீட்டாக இருக்கும். மேலும் மழை பொழிவும் கூட வழக்கத்தை விட 9% குறைந்து விடுமாம். 10வது வருடத்தில் ஓசான் படலம் சற்று இருப்பதை விட 8% அளவு குறைவாக மாறும். 20வது வருடத்தில் பூமியின் வெப்பநிலை 1 டிகிரி பாரன்ஹீட்டாக இருக்கும். தற்போது நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் தலா 15 கிலோவுடன் எடை கொண்ட 50 அணுகுண்டுகளை வெடித்தால் கூட போதும். பெரும் மாற்றத்தை இரு நாடுகள் மட்டுமல்லாமல் பூமியின் ஒரு பகுதியும் சந்திக்க நேரிடும். மொத்தத்தில் அணு ஆயுத யுத்தம் வந்தால் அதனை நடத்தியவர்கள் கூட உயிருடன் இருக்க முடியாது என்பது நிதர்சனம்.